வெல்கம் டு மேக்ஸ் பை காலி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பைப் அண்ட் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக ஒரு 15 கொஸ்டின் இருக்கு. ஸோ குயிக்காக பார்த்துடலாம். பைப் எல் வந்து ஃபில் பண்ணுது 30 ஹவர்ஸில். அதே மாதிரி பைப் எம் வந்து பார்த்தோம்னா 45 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. ஸோ ரெண்டுமே ஃபில் பண்ணுறது தான். ஸோ அதனால் இதில் நெகட்டிவ் எதுவும் இல்லை. டைரெக்டாகவே இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 30க்கும் 45க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 90 தான் வரும். ஸோ இங்கே 2 3ன்னு சொல்லி இருக்க போகுது. 90/5 தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா இங்க கேட்கறது வந்து போத் பைப்ஸ் ஆர் ஓப்பன் தானே கேட்குறாங்க. ஸோ 18 ஹவர்ஸ் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், எ டேப் கேன் ஃபில் இன் 4 ஹவர்ஸ். ஓகே, அனதர் டேப் ஃபில் தான் பண்ணுது 6 ஹவர்ஸ். ஸோ 12 எல்சிஎம் வரும். ஸோ இது 2 3 12/5 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். இது 2/5ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2 ஹவர்ஸ் 24 மினிட்ஸ் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், a pipe can 50% fill a tank in 6 hours. 18 hours அதுவும் ஃபில் தான் பண்ணுது. ஸோ போத்த பைப் ப்ரீவியஸாக பார்த்தா அதே மாதிரி தான். ஸோ என்ன பண்ணிடலாம்னா, பட் ஆனால் இதில் ஆஃப் 50% இருக்குல்ல, இது ஆஃப்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ 2 × 6 வந்து பார்த்தோம்னா 12 இங்கே வந்து 18ன்னு சொல்லி இருக்க போகுது. எல்சிஎம் எடுத்தோம்னா 36. இங்கே 3 2 36/5 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். பட் ஆனால் இங்கே மினிட்ஸில் கொடுத்துருக்கானா, ஸோ டேரெக்டாக அங்கே 60 பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை கேன்சல் பண்ணும்போது 12ன்னு சொல்லி வரும். ஸோ 360, அடுத்து ஒரு 72, 432 வரும். நெக்ஸ்ட்டு, a pipe can fill the empty tank in 5 minutes. ஓகே, ஸோ அனதர் பைப் வந்து எம்டி பண்ணுது. ஓகே, இந்த நெகட்டிவ் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி தான். பட் ஆனால் என்னன்னா எஃபிஷியன்சியும் சரி, இதையும் சரி, அதாவது மினிட்ஸும் சரி, நம்ம நெகட்டிவ்ல எடுத்துக்குவோம், அவ்வளோதான். ஸோ இது 30ன்னு எடுத்துக்குவோமா, இது 6 5. ஸோ அப்படி பார்த்தோம்னா அவங்க கேட்குறது வந்து ஹவு லாங். 2 பைப்புமே ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ 1 தான் எஃபிஷியன்சின்னு சொல்லி கிடைக்கும். 30 - 1 என்னது? 30 தான். நெக்ஸ்ட், a pipe can fill the tank in 15 hours. Second pipe can empty in 24 hours. ஓகே, போனஸும் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். இது கெல்சியம் எடுத்தோம்னா 24 120 தான் வரும். ஸோ 120 × 5 15 × 8. ரெண்டுமே செகண்ட் பைப் கேன் எம்டி. ஓகே, ஸோ 120/3. போன சம்மில் பார்த்தோம்ல அதே தான். 8ஐயும் இதையும் இது பண்ணும்போது, அதாவது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 தான் கிடைக்கும். ஸோ இது கேன்சல் பண்ணிட்டோம்னா 40 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a pipe can fill the tank in 30 hours due to leakage of ஓகே, இது எக்ஸாம்பிளுக்கு, இது சாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னு எடுத்துக்குவோம், இது A+Bன்னு எடுத்துக்குவோம். இது வந்து 50 ஹவர்ஸ் தான். ஓகே, இது கெல்சியம் எடுத்தோம்னா 150ன்னு சொல்லி கிடைக்கும். இது 5ன்னு சொல்லி இருக்கும்போது இது -3 தான். டியூ டு லீக்கேஜ் தானே. 2ன்னு சொல்லி தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா 5லேருந்து ஓகே, இது நெகட்டிவ்ல வராது. இது A+B வந்து 50 எடுக்குன்னா இது வந்து 3ன்னு சொல்லி கிடைக்கும். அப்படின்னா என்ன ஆகுது? 5லேருந்து 2 கம்மியாகுது. ஸோ 150/2 75 ஹவர்ஸ் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a pipe can fill an overhead tank in 12 hours. ஓகே, டியூ டு லீக்கேஜ் அதே தான். A+Bன்னு சொல்லி எடுத்துக்குவோம். இது ஆக்சுவலி எக்ஸாமில் நான் அந்த மாதிரி நம்ம எழுத தேவையே இல்லை. ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம அப்படி எழுதிக்கிறோம். 36
இங்கே வந்து என்ன இருக்க போகுது 12 3 18 2 ஓகே. ஸோ இங்கே கேட்குறது ஹவு மச் டைம் லீக் டேங்க்ஸ். ஓகே, இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்குது 1 தான் கிடைக்கும். இந்த ஏன் மைனஸ் பண்ணுறோன்னா ஏவோட எஃபிஷியன்சி 3. ஸோ அப்படின்னா பியோடது -1 தானே இருக்கும். ஸோ இதுதான் 36 டிவைட் பை 1 36 ஹவர்ஸ் தான் சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, a pipe can fill water tank in 15 hours. ஓகே, அதே தான். பட் ஆனால் இதில் நான் அந்த ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி எழுதலை, 20ன்னு சொல்லி இருக்க போகுது. ஹவு மச் டைம் டு. ஸோ அதே தான் 60 15 × 4 இங்கே 3. ஸோ 60 ஹவர்ஸ் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a tank can fill in 9 hours. ஓகே, it takes hour longer. ஸோ என்ன 10ன்னு சொல்லி இருக்க போகுது. அவர் லாங்கர்னா 1 ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்கு எடுத்துக்கிறான்னு சொல்லி சொல்கிறான், அவ்வளோதான். ஸோ இதுலேயும் அதே மாதிரி எடுத்தோம்னா என்ன வரப்போகுதுன்னா 19 சொல்லி கிடைக்கும். இங்கே 10 இங்கே 9. ஸோ இது இது ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்போ இது வந்து ஏ வந்து நம்மளுக்கு 10ன்னு சொல்லி கிடச்சிருச்சு. இங்கே ஆனால் பி வந்து 9ன்னு சொல்லி கிடச்சிருக்கா, பி கிடைக்கல, அது ஏ ப்ளஸ் பி தான். ஸோ அப்படின்னா இங்கே என்னவா இருக்கும் -1 தான் இருக்கும். 90 - 1 வந்து 90 ஹவர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு, there are 3 taps in a tank. First tap 4 days. ஓகே, இது 48 ஹவர்ஸ். ஓகே, இதில் நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டேப் டேக்ஸ் 4 டேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். பட் ஆனால் இதில் மற்ற 2 இதுலேயுமே பார்த்தோன்னா ஹவரில் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, இந்த 4 வந்து × 24 பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அப்படி பண்ணோன்னா 96, இங்கே 48 12 எல்லாமே 96ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே 96 தான் எல்சிஎம்மாக கிடைக்கும். 1 2 இங்கே வந்து என்ன 8ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் லீக்கேஜ் எதுவும் இல்லைல்ல. ஆமாம். ஸோ எல்லாமே இது பண்ணும்போது என்ன டைம்னு சொல்லி கேட்குறோம், அவ்வளோதான். 96 டிவைட் பை 11. ஸோ இதை பண்ணும்போது 88 8 மிச்சம் இருக்கும். ஸோ 8/11 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இஃப் ஏ பைப் ஏ பைப் வந்து எக்ஸ் ஹவர்ஸில் ஃபில் பண்ணுதான், பி பைப் இதை நான் எழுதியே புரிய வைக்கிறேன். இப்போ ஏ பைப் வந்து எக்ஸு, நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததுலாம் வந்து இது நம்பரை பார்த்தோம். இதில் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக பார்க்குறதெல்லாம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். ஸோ இது ப்ளஸில் இருக்குது, அதே மாதிரி ஒய்யும் ஃபில் தான் பண்ணுது, பிரச்சனை இல்லை. சி வந்து எம்டி பண்ணுது. ஸோ அதாவது இசட் வந்து எம்டி பண்ணுது, இசட் வந்து எம்டி பண்ணுதா. ஓகே, இதுக்கான எல்சிஎம் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா எக்ஸ் × ஒய் × இசட் தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன வரும், இங்கே எக்ஸ் வந்து வராது, அப்படின்னா ஒய்யும் இசட்டும் வரும். இங்கே வந்து எக்ஸும் இசட்டும் வரும். இங்கே வந்து இசட் வராது, அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் வரும். ஸோ அப்படி ஆனால் இங்கே நெகட்டிவில் இருக்கிறதால இங்கேயும் நெகட்டிவில் தான் வரப்போகுது. லைக் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து எக்ஸ் ஒய் இசட்டு இங்கே கீழே வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா, எஃபிஷியன்சி எல்லாத்தையும். ஒய் இசட்டு ப்ளஸ்ஸு எக்ஸு இசட்டு மைனஸு எக்ஸு ஒய். ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கோ அதுதான் ஆன்சராக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இதை இன்னும் சிம்பிளாக எப்படி பண்ணலாம்னா, இப்போ வந்து நெகட்டிவ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இசட் தானே நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வர்றதுல வந்து இசட் கிட்ட இசட் இல்லாமல் இருக்கிறது வந்து மைனஸ்ல இருக்கணும், அவ்வளோதான். இப்படி எடுத்துட்டீங்கனாலே சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்கள் இந்த ஸ்டெப்பு கூட பண்ணணும்னு தேவை இருக்காது. நெக்ஸ்ட், 2 pipes alone fill a water in 25 hours. அதுவும் அடுத்து 40 hours. தேர்ட் பைப் எம்டி பண்ணுது. ஓகே, 16. எல்லா பைப்பும் ஓப்பன் ஆச்சுன்னா கம்ப்ளீட்லி ட்ரைன்ட் ஆல் தி பைப் சைமல்டேனியஸ்லி ஹவு மச் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்னு சொல்லி தான் கேட்குறாங்க.
ஸோ 40னா 16 இருக்கு, 200 வராது. 400 தான் இதுக்கான எல்சிஎம்மா இருக்கும். ஸோ 25 இன்ட்டு 8னா 200, 16 வரும். இங்கேயும் வந்து 25, ஆனால் இங்கே நெகட்டிவ்ல வரும். 40 இன்ட்டு 10, அவ்வளோதான். ஸோ அப்படி பார்த்தோம்னா எல்லாமே சேர்ந்து தானே சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா 400 டிவைடட் பை 1ன்னு சொல்லி கிடைக்கும். பட் ஆனால் இங்கே எல்லாமே டேஸில் இருக்கு. ஸோ டிவைடட் பை 24 போட்டோம்னா இது நம்மளுக்கு 8ல் கேன்சல் பண்ணோம்னா 5, 3. 50 டிவைடட் பை 3னா என்ன வரும்? 1, மிச்சம் 2 இருக்கும், 6. அடுத்து மிச்சம் 2 இருக்கும், 16. 2/3 தான் ஆன்சராக இருக்கும். 16 வர்றது இது ஒன்று தான் இருக்குது, இது கிளிக் பண்ணிடலாம். இன்கேஸ் இதுக்கப்புறமும் எக்ஸாக்டாக அந்த 16 ஹவர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 16 இங்கே 2/3 இருக்கா, இது வந்து 24 ஹவர்ஸ் தானே. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 8ன்னு சொல்லி கிடைக்க போது, 16ன்னு சொல்லி வந்துடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்லெட் பைப் fill the tank in 10 minutes. ஓகே, இன்லெட் பைப் வந்து ஃபில் பண்ணுது 10 மினிட்ஸில். 2 அவுட்லெட் பைப் இருக்கு. ஓகே, -12 -15. ஸோ எப்போதுமே இந்த 10, 12, 15 வந்துச்சுனாலே டேரெக்டாகவே 16 சொல்லி எல்சிஎம் எடுத்துருங்க. 6, அதாவது 10 × 6 6, இங்கே -5, இங்கே -4ன்னு சொல்லி இருக்க போது. இப்போ வந்து 60. இவங்க கேட்குறது என்னது? How much time in the tank? How much time in the tank completely filled drain? ஓகே, ஸோ வந்து இப்போ என்னது -9 டோட்டல் எஃபிஷியன்சி. அதில் வந்து என்னது 6 தான் 6 வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ என்னது டிவைட் பை 3 தான் வரும். 3ன்னு போட்டோன்னா என்னது 20ன்னு சொல்லி கிடைக்கும். 20 என்னதில் இருக்கும்? மைனஸில் தான் இருக்கும். அதாவது எம்டி பண்ணும், 20 மினிட்ஸில் எம்டி பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பைப் பிஎன்கியூ. ஓகே, பி ப்ளஸ் கியூ வந்து 12 மினிட்ஸ் வந்து இதாகுது. ஓகே, அதேமாரி கியூஆர் வந்து 20, அதேமாரி பிஆர் வந்து 15. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கும் அது அதே மாதிரி எல்சிஎம் எடுத்துருவோம். இங்கே 5, 3, 4. ஸோ என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்மளுக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 2 டைம்ஸ் ஆஃப் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இதோட எஃபிஷியன்சி என்ன 12ன்னு சொல்லியிருக்கு. ஆமாம், 12. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா ஓவரால் எஃபிஷியன்சி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் 6ன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு கேட்குறது இங்கே 3 பைப்பும் சேர்த்து தான் கேட்குறாங்க. ஸோ ஓவரால் கண்டுபிடிச்சோம்னாலே 60 டிவைட் பை 6 என்ன வரப்போகுது? 10 தான் வரும். 10 மினிட் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, if 3 taps open simultaneously, a tank filled 12 hours. ஓகே ஓகே, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 12 ஹவர்ஸுங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். ஒரு பைப் வந்து 10 ஹவரான், செகண்ட் பைப்பும் ஃபில் பண்ணுது 15 தான். மூணாவது உள்ளது வந்து ட்ரைன் பண்ணுது. ஸோ அது நெகட்டிவ்ல வரும். அது எவ்வளோன்னு சொல்லி நம்மளுக்கு தான் ஓவரால் இதே கொடுத்துட்டாங்களே. அதாவது எப்படி சொல்கிறேன்னா 12. இதுதான் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு சொல்லி இருக்க போகுது. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரப்போகுது? அதே 60 தான். 6, 4, இங்கே 5ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை ஏன்னு எடுத்துக்கோம், இது பின்னு எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். சி வந்து ட்ரைன் பண்ணுறது, அப்படி தானே? இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஏ வந்து 6ன்னு தெரிஞ்சிச்சு, இங்கே பி வந்து 4ன்னு தெரிஞ்சிருச்சா. ஸோ இதுவே 10 வந்துடுது. பட் ஆனால் இங்கே எஃபிஷியன்சியே நமக்கு 5 தான் இருக்குது. அப்படின்னு என்னவா இருக்கும்? இது -5 இருக்கும். சி வந்து -5, அவ்வளோதான். அதாவது தேர்ட் இன்லெட் நம்மளுக்கு உங்களுக்கு புரியறதுக்காண்டி இந்த ஏ பிசின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நார்மலாக இது எழுதணும்னு கூட தேவையில்லை, கொஞ்சம் போக 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 அப்படி பழகிடும். 60 டிவைட் பை 5 என்ன வரப்போகுது? 12 ஹவர்ஸ் தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு,
P and Q are separately filled. Okay. P was 7 a.m. Q was 8 a.m. R at 9 a.m. Okay, what the time tank completely filled? If R can work only for the period of 3 hours at a time, and after that here stop 1 hour. ஓகே. என்ன சொல்றான்னா ஃபர்ஸ்ட் பிக்யூஆர் எழுதிக்குவோம். இதோட எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 10, 15, 20, 60ன்னு சொல்லி இருக்க போது 6, 4, 3ன்னு சொல்லி இருக்கும். அவ்வளோதான். இதுல என்ன சொல்றாங்கன்னா பி கால்டு 7 AM. ஓகே, இப்போ 7 மணிக்கு வந்து பி ஸ்டார்ட் பண்றான். 7 மணிக்கு பிங்கிறவன் ஸ்டார்ட் பண்றான். அவனோட எஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தோம்னா 6ன்னு சொல்லி இருக்க போகுது. ஓகே, அவன் எவ்வளோ நேரம் 1 ஹவர் இது பண்ணியிருப்பான். ஏன்னா 8 மணிக்கு வந்து இவன் கியூ வந்துடுவான். கியூ வந்து இங்கே வந்துடுவான். ஸோ அந்த டயத்தில் யாரெல்லாம் இருப்பா? பியும் கியூவும் இருப்பாங்க. அதாவது பி ப்ளஸ் கியூ இருப்பாங்க. அவங்க எவ்வளோ நேரம் இது பண்ணியிருப்பாங்க? அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 10. ஸோ 10 பி ப்ளஸ் கியூ வந்து இந்த 10ன்னு சொல்லி கிடச்சிடும். இங்கே எழுதிக்கிறேன். அதே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர் வந்து 9 o'clock வந்துடுறான். பட் ஆனால் என்னன்னா 3 hours தான் ஒர்க் பண்ணுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கப்புறம் 1 hour அவன் வரமாட்டான். அப்படி பார்த்தோன்னா பிக்யூஆர் இந்த இடத்துல வந்து பிக்யூஆர் 3 பேரோட எஃபிஷியன்சின்னு சொல்லி வரப்போகுது. இது ஒரு 3 hours வரும். 3 ஹவர்ஸ்னா இங்கே டோட்டலாக ஆட் பண்ணோன்னா 13, ஸோ 39ன்னு சொல்லி கிடைக்கும். அதுக்கப்புறம் பி அண்ட் கியூ மட்டும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அப்படி தானே? ஏன்னா 1 hour மட்டும். ஸோ இதை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு கிட்டத்தட்ட அந்த 60 கிட்ட வந்துடும். ஸோ இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த அதாவது எவ்வளோ நேரம் எவ்வளோ எஃபிஷியன்சின்னு சொல்லி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். இது வந்து டி, இந்த டைம்லாம் தெரியாது நம்மளுக்கு. ஸோ 6 + 10 + 39 + 10t. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து 16 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும்னா 55. ஓகே, இந்த சைடு போகும்போது 10t = 5ன்னு சொல்லி கிடச்சிரும். 5னா ஒன்றும் இல்லை, இதை கேன்சல் பண்ணோன்னா அங்கே 1, 2, அதாவது t ½ சொல்லி கிடைக்க போகுது. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? ஆர் கேன் ஒர்க் ஒன்லி 3 hours ஆஃப்டர். ஓகே ஓகே, ஒர்க் எப்போ கம்ப்ளீட் ஆகுங்கிறது தானே கேட்குறாங்க. வாட் டைம் கம்ப்ளீட்டட் த ஒர்க் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ இப்போ ஆர் வந்ததுலேருந்து பார்த்தோன்னா 9 AM அவன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதுலேருந்து ஒரு 3 hours வேலை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 30 minute. அப்படி பார்த்தோன்னா என்ன வரப்போகுது? 12:30 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். தேங்க்யூ.